வணக்கம். டெக்கி மாஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பவர் ஹவுஸ் ஒரு பார்வை. பார்ட் ஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோட பவர் ஹவுஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பவர் ஹவுஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பவர் ஹவுஸ், இந்த பவர் ஹவுஸ்க்கு உள்ளதான் எல்லா அந்த டோட்டல் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பேனல்ஸ், பஸ் கப்ளர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்கமிங் பேனல், அவுட் கோயிங் பேனல். ஸோ இது மொத்தமே இதுக்குள்ளதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிலேருந்து பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். ஓகேங்களா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட் வந்து இந்த பவர் ஹவுஸ்க்குள்ளே வரும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் பை ஜென்செட் இருக்கும், அதனுடைய அவுட்புட் பவரும் இந்த பவர் ஹவுஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட்ரலைஸ்டு லொக்கேஷன். ஓகேங்களா, இன்புட் பவர்லாம் வர இடம். இங்கிருந்து அவங்க செக்ஷன் பை செக்ஷனாக அவங்க யூனிட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ள சில கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஓவர்வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா வேறு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 2, ஆல்டர்னேட்டர் வந்து 2 இருக்கு. அதே மாதிரி இன்கமிங், அவுட் கோயிங், ஏர் பிளஸ், சர்க்யூட் பிரேக்கர், பஸ் கப்ளர், சேஞ்ச் ஓவர் பேனல்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 1.2 MVA டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட். மேலே இருக்குது இவி பஸ் பார். ஓகேங்களா, ஸோ கீழே இருக்குது ஜென்ரேட்டர் பஸ் பார். இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பேனலாக இருக்குது. இது டிரான்ஸ்ஃபார்மர் 1ஓட ஏர் சர்க்யூட் பிரேக்கர் 2000 ஆம்ஸ். ஆக்சுவலாக அது உங்களுக்கு 1.2 MVA. ஓகேங்களா, இது மொத்தம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 2 டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது 1.2 MVA அப்புறம் 2 MVA 2 டிரான்ஸ்ஃபார்மரோட கண்ட்ரோல் பேனலும் இங்கே இருக்கு. நம்ம வந்து அது க்ளோஸராக இன்னும் பார்க்கலாம். சொன்னீங்க பார்த்தீங்களா, மேலே இபி பஸ் பார், கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் பஸ் பார், எல்லாமே அலுமினியம். ஓகே, அலுமினியம் கோர் தான் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா இந்த 500 kVA ஜென்செட்டோட 2 ஜென்செட் இருக்கு. ஜென்செட் 1, ஜென்செட் 2 ரெண்டுமே 500 kVA தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஜென்செட்டோட அவுட்புட் இந்த பேனல் கூட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஜென்செட்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பேனல் கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, அதை பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் 2 இது வந்து 3600 ஆம்ஸ் பஸ் பார். இது மேலே இருக்கிற பஸ் பார் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஏர் சர்க்யூட் பிரேக்கர், அதனோட அவுட்புட் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் எல்லாமே. கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் பஸ் பார், மேலே இவி பஸ் பார். இது பார்த்தீங்கன்னா பஸ் கப்ளர். ஸோ பிசின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது பஸ் கப்ளர். ஸோ இந்த பஸ் கப்ளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து 2 சோர்ஸ் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 2. டிரான்ஸ்ஃபார்மர் 1 பார்த்தீங்கன்னா அந்த 1000 ஆம்ஸ் வரைக்கும் லோடு சப்போர்ட் பண்ணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 2 பார்த்தீங்கன்னா 3600 ஆம்ஸ் லோடு சப்போர்ட் பண்ணுது. பஸ் கப்ளர் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஃபுல் யூனிட் ரன் ஆகும்போது பஸ் கப்ளர் ஆஃபில் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் 1ஓட அவுட்புட் வந்து அதுக்கு தேவையான லோடில் கனெக்ட் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் 2ஓட அவுட்புட் வந்து அதுக்கு தேவையான லோடில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து லோடு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வர கோர் லாஸை குறைக்கிறதுக்கு. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ஆம்ஸ் தான் இருக்குது லோடு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 2 3600 ஆம்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தேவை கிடையாது. அப்போ வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு அந்த பஸ் கப்ளரை கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஒரே டிரான்ஸ்ஃபார்மரை டோட்டல் எல்லா லோடுக்கும் வந்து சப்ளை கொடுக்கும். சப்போஸ் 1000 ஆம்ஸோட லோடு வந்து எக்ஸீட் ஆகுது, மேலே போகுதுன்னா அப்போ திருப்பியும் இந்த பஸ் கப்ளர் 2 வந்து ஆன் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மரை இண்டிவிஜுவலாக சப்ளை பண்ணிருக்கோம். அதே மாதிரி
ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சம்திங். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக பஸ் கப்ளர் வழியாக எல்லாத்துக்கும் லோடு ஃபீட் பண்ணிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை செப்பரேட் பண்ணிவிடுவாங்க சர்க்கியூட்டில் இருந்து. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 500 kV ஜென்செட் 2 இது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டுக்கு டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா பேனல்ஸில் வந்து ரெண்டாக பிரிச்சுக்காங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 1க்கு சப்போர்ட் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு சப்போர்ட் பண்ணுறது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 1லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 500 kV ஜென்செட் 2 இன்கமர் பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு இன்னொரு ஜென்செட் 500 kV அது வந்து வருது. டோட்டலாக இவங்களுக்கு வந்து 2 500 kV ஜென்செட் வந்து பேக்கப் பவருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபுல்லாகவும் இந்த கெப்பாசிட்டி கொண்டு வரல ஜென்செட்டு. ஓரளவுக்கு ஓகே மினிமம் லோடு ரன் பண்ணுற அளவுக்கு தான் இந்த 500 kV வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஃபுல்லாக இந்த 2 MVA டிரான்ஸ்ஃபார்மர் லோடுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்படி இல்லைன்னா இவங்க இங்கே 2000 kV ஜென்செட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கேபிள் டக்ட் இதுக்கு வர்றது சரிங்களா, இந்த பேனலுக்கு வர கேபிள்ஸ் மொத்தமே. இங்கெல்லாம் ஒவ்வொரு பிளான்ட் போகிறது இங்கிருந்து சரிங்களா. இந்த ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர் இந்த யூனிட் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம எதுக்கு பவர் ஃபேக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டக்டிவ் லோட்லாம் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பின்னிங் மில். ஸோ நிறைய பெரிய பெரிய மோட்டார்ஸ்லாம் இருக்கும். இந்த மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக லேகிங் கரண்ட் வந்து எடுக்கும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பவர் ஃபேக்டர் வந்து ரொம்ப வந்து வேல்யூ வந்து குறையும். ஸோ இவியில் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான் வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கரண்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும் சரிங்களா. ஸோ அது இண்டஸ்ட்ரியில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், இது மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர் போர்டு போட்டிருப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பேங்க் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 kVRலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப் டு 25 kVR வரைக்கும் அந்த கெப்பாசிட்டர் பேங்க் இருக்குது. ஸோ லோடுக்கு ஏற்ற மாதிரி அதாவது பவர் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த கெப்பாசிட்டர் பேங்க் வந்து சுவிட்ச் ஆகும். ஸோ பவர் ஃபேக்டர் கம்மியாக இருக்குன்னு வச்சிங்களா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டர் பேங்க் அதிகமாக ஆட் ஆகி அந்த பவர் ஃபேக்டரை யூனிட்டி பவர் ஃபேக்டர் கொண்டு வரத்துக்கு அது வந்து ட்ரை பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 0.99 இங்கே பவர் ஃபேக்டர் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு வச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.5 15 kVR 20 kVR 25 kVR வரைக்கும் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டர் பேங்க் இருக்கும். இதுதாங்க ஒரு ஓவரால் வியூ இந்த பவர் ஹவுஸை பற்றி. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா.